கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட சற்று நேர சிந்தனைக்காக 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 27வது அதிகாரம் 21, 22, 23 ஆகிய வசனங்களும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களும். ஆதியாகமம் 27, 21 முதல் 24 வரை. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கண்டையிலே கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசா தானோ என்றான். அவன், நான் தான் என்றான். அவன் நம்மை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14, 15. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். மிக நேர்த்தியான 2 வேத பகுதிகளை உங்கள் முன்னாலே வாசித்திருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு சம்பவம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வருகிறதான இந்த வசனத்தின் சம்பவங்கள் நமக்கு நன்றாக தெரிந்த காரியங்கள். இங்கே 2 விதமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த சரித்திரத்திற்கு நேராக நான் போக விரும்பவில்லை, அந்த 2 வார்த்தைகளை நான் எடுக்க விரும்புகிறேன். சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். அப்போது சத்தம் ஒன்று, கைகள் இன்னொன்று என்று நம்மால் பார்க்க முடிகிறது. என்னுடைய குமாரனுடைய சத்தம் பார்க்கும்போது யாக்கோபினுடைய சத்தம் போல இருக்கிறது. ஆனால் கைகளை தடவி பார்த்தபோதோ ஏசாவின் கைகளைப் போல இருக்கிறது என்று அவருக்குள்ளே ஒரு சந்தேகம் உருவாகிறது. அதனால், நீ என் கிட்ட வாப்பா, உன் சத்தம் யாக்கோபுடைய சத்தம் போல இருக்கிறது, ஆனால் உன்னை தடவி பார்க்கும்போது நான் உன்னை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அவன் பக்கத்தில் அழைத்து அவன் கைகளை தடவி பார்த்தபோது கைகளிலே ரோமங்கள் இருக்கிறதாக காணப்பட்டது. ஏசாவின் கைகளைப் போல காணப்பட்டது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை. அதனால் அந்த கதையை நான் தொட விரும்பவில்லை. அப்போது இங்கே ஈசாக்கினுடைய கண்கள் மங்கலாக இருந்தது, பார்வை குன்றி இருந்தபடியினால் அவரால் பார்க்க முடியலை. அதனால் அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் அந்த சத்தத்தை கேட்ட தகப்பனுக்கு தன்னுடைய குமாரனுடைய சத்தம் நன்றாக தெரிகிறது. ஆனாலும் ஒரு சின்ன சந்தேகம், நீ பக்கத்தில் வா, கையை தடவி பார்க்கட்டுமே என்று தடவி பார்த்தபோது கைகளில் ரோமங்கள் இருந்தபடியினால ஏசாதான் என்று நினைத்து அவர் ஆசீர்வதித்ததாக நாம் அந்த வசனங்களிலே பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு ஏமாற்று வேலை அந்த இடத்திலே நடந்திருக்கிறது, நமக்கு நன்றாக தெரிந்தது. யாக்கோபு தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான், சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அந்த கதை அந்த இடத்துல வருகிறது. இந்த இடத்துல ஆவிக்குரிய அர்த்தத்திலே இந்த 2 வார்த்தைகளையும் வைத்து ஆவியானவர் என்னோடு கூட பேசின சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். ஒரு கடைசி காலமாக இருக்கிறது. இன்றைக்கு தேசத்திலே பல சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ உலகத்தில் தான் மிக அதிகமாக பலவிதமான சத்தங்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா சத்தங்கள் எல்லாம் ஆவிக்குரிய சத்தங்களாக இருந்தாலும், அதாவது மாம்சத்துக்குரிய வாழ்க்கை முறைகள் இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறதான ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். பேச்சை பார்த்தா ஆவிக்குரிய பேச்சு, ஆவிக்குரிய ஆராதனை எல்லாமே ஆவிக்குரிய ஒரு போர்வையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கைகளை தடவி பார்த்தபோது அது ஏசாவின் கைகளைப் போல இருந்தது என்று நாம் பார்க்கிறோம்.
அப்போது வாழ்க்கை முறைகள் எல்லாம் மாம்சத்துக்குரியதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதாவது கிரியைகள் முழுவதும் மாம்சத்துக்குரியதாகவும் சத்தங்கள் ஆவிக்குரியதாகவும் இன்றைக்கு தேசங்களிலே தொனித்து கொண்டிருக்கிறது. அநேகர் இன்றைக்கு அதை பகுத்த அறிய முடியாதபடிக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேக இப்பேற்பட்ட அனுபவங்களை சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. எது நல்லது எது கெட்டது என்று தெரியாதபடிக்கு எந்த சத்தம் சரியான சத்தம், எந்த சத்தம் ஆவிக்குரிய சத்தம், எந்த சத்தம் மாம்சத்தினுடைய சத்தம் என்று அதாவது பகுத்தறிய முடியாதபடிக்கு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே, கிறிஸ்தவ வட்டாரத்திலே, ஆவிக்குரிய வட்டாரங்களிலே ஒரு மிகப்பெரிய கலக்கம் இந்த காலகட்டங்களிலே உண்டாகி இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சத்தங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளை நன்றாக ஐடென்டிஃபை பண்ண தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம எங்கே பார்த்தாலும் ஆராதனைகள், அதாவது கூட்டங்கள், ஆவிக்குரிய கூட்டங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ கூட்டங்கள், எந்த இடத்துல பார்த்தாலும் அதிவேகமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ கூட்டங்கள் தான். ஈசாக்கு முதிர் வயதானபடியினால பார்வை இல்லை. ஆனால் இன்றைக்கு மனக்கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகவே பார்க்க முடியலை, எது நல்லது எது கெட்டது என்று சரியாக பார்க்க முடியலை. ஹல்லேலூயா. தடவி பார்க்கிறாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக இடங்களில் தான் சம்பவித்து கொண்டிருக்கிறது. எது சரி எது தவறு என்று தெரியாதபடிக்கு கிறிஸ்தவம் திணறி கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வட்டாரங்களில் எங்கே போனாலும் அதாவது சத்தம், யாக்கோபின் சத்தம், அதாவது ஆவிக்குரிய சத்தங்கள், அல்லேலூயா சத்தத்துக்கு குறைவில்லை, அந்நிய பாஷைக்கும் குறைவில்லை. எங்கே போனாலும் இந்த ரெண்டுக்கும் பஞ்சமே இல்லை. எந்த கூட்டங்களில் எடுத்தாலும். ஆமென். அந்த காலத்தில் எல்லாம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் 10, 15, 20 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஆவிக்குரிய கூட்டங்களிலே மாத்திரமே அல்லேலூயா சத்தமும் அந்நிய பாஷை சத்தமும் ஒலித்தது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டங்கள் எங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அல்லேலூயா சத்தமும் அந்நிய பாஷையின் சத்தமும் மேலோங்கி நிற்கிறது. இதை பார்த்த உடனே இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த சத்தத்தை பார்த்து எல்லாமே ஒன்றுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை, தேவ பிள்ளைகளை இந்த நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிப்புடன் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வார்த்தைகளை வைத்திருக்கிறார். இயேசு அநேக வார்த்தைகளை வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனங்களை நாடி ஓடுகிறாங்க, சுகத்துக்காக ஓடுகிறாங்க, விடுதலைக்காக ஓடுகிறாங்க. ஹல்லேலூயா. ஜெபித்து பார்த்து விடுதலை இல்லைன்னா எந்த இடத்துல எது நடக்குமோ அந்த இடத்துல ஓடி போகிறாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமான கிறிஸ்தவத்தில் பல விதங்களிலே இன்றைக்கு வேத புத்தகத்தை வைத்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. கேட்பதற்கு சில காரியங்கள் அதிர்ச்சியாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு மனிதர் பேசும்போது ஒருவர் சொன்னார், ஒரு இடத்துல அவர் ஜெபிப்பதற்காக அவரை அழைத்து கொண்டு போனாங்களாம். அந்த இடத்துல அந்த ஊழியர் சொன்னாராம், பைபிளை கொடுத்து இதை அப்படியே திறந்து அதில் நடுவில் ஒரு நூல் ஒன்று போட்டிருப்பாங்களே, அந்த நூலை கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல வைங்கன்னு சொன்னாராம். இப்படிப்பட்டதான அனுபவங்கள் எல்லாம் நடக்கிறது. அவர் அந்த இடத்துல வைத்தாராம். அந்த வசனங்களை வைத்து பல தீர்க்க தரிசன காரியங்களை சொன்னதாக சொன்னாங்க. நேரடியாக எங்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம். அதை கேட்டபோது அவரிடத்தில் நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏற்பட்டதான பல காரியங்கள். ஒரு மந்திரவாதியின் இடத்துல போனால் அவன் இன்னும் சில காரியங்களை வைத்து அவன் மந்திரங்களை ஓதுவான். ஆனால் ஆவிக்குரிய வட்டாரங்களிலே, கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேதத்தை வைத்து பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் போகிற நாமும் ஹல்லேலூயா, கேட்கிற தேவ பிள்ளைகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் எந்த இடத்துல யாரை தேடி விடுதலைக்காக தீர்க்க தரிசனங்களுக்காக நாடி போகிறீங்களோ, இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வசனங்களை தவிர உண்மையும் உத்தமமான தீர்க்க தரிசனம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்ல முடியும். ஆமென். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை விட மேலான ஒரு வார்த்தைகளை நம்மளால் கேட்க முடியாது. இன்றைக்கு அநேகர் தீர்க்க தரிசிகளை நாடி தேடி ஓடுறாங்க. அநேகர் சொல்கிறாங்க, நல்ல தீர்க்க தரிசனம், நல்லா சொல்கிறாங்க, என்ன அது நல்ல ஆசீர்வாதமாக சொன்னாங்க. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்று சொல்லும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் இருக்கிற நிலைமைகள், பாவங்கள் இருந்தால், அக்கிரமங்கள் இருந்தால் அதை சுட்டி காட்டி அவனை மனந்திரும்ப வைக்க வேண்டும். வரும் காரியங்களை குறித்ததான வெளிப்பாடுகளை சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஒரே
பாட்டாக எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சொல்லி ஜனங்கள் அதை கேட்டு செவித்தின உள்ளவர்களாக மாறிவிட்டாங்க. சத்தியம் எடுபட்டு போனது. அல்லேலூயா. ரொம்ப கடினமான உபதேசங்களை கேட்பதற்கு ஜனங்களுக்கு மனமும் இல்லை. கடினமான உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கு தேசத்தில் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வட்டாரங்கள் இல்லை, அதிகமாக ஆவிக்குரிய வட்டாரங்களில் கூட இந்த நாட்களில் ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தேவ சபைகளில் மாத்திரமே ஆவிக்குரிய செய்திகள் பேசப்படுகிறது, கேட்கப்படுகிறது, கவனிக்கப்படுகிறது என்பது உண்மை. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே சத்தங்கள் எப்படி இருக்கிறது? இந்த உலக பிரகாரமான ஒரு பொருள், ஒரு ஒரிஜினல் இருந்தால் ஒரு டூப்ளிகேட் கண்டிப்பாக இருக்கும். என்ன பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரிஜினலுக்கு ஒரு டூப்ளிகேட் இருக்கிறது. அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்களில் ஒரு ஒரிஜினல் ஒன்று இருந்தால் ஒரு டூப்ளிகேட் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் பார்க்கும்போது, செய்திகளை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளை இந்த நாட்களில் நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன்னா வேத புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து அநேக வார்த்தைகளை இப்படி சம்பவிக்கும், இப்படி நடக்கும், இப்படி இருப்பார்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார். இன்னும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே அநேக வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள், அதாவது கர்த்தருடைய வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். நடந்தவைகள் இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறவைகள் இருக்கிறது, இனி நடக்க போறவைகள் இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. மாம்சத்துக்குரியவனுக்கும் ஆவிக்குரியவனுக்கும் வித்தியாசம் இல்லை, ஆவிக்குரியவனுக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் இல்லை. சபைகளில் ஆவிக்குரியவர்கள் என்ற பேர் பெந்தைகோஸ்தே சபை என்று தான் இருக்கிறதே தவிர உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏதோ பெயர் அளவில் தான் அப்பேற்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது, ரொம்ப வேதனையான அனுபவங்கள். இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக இது கூட மறக்கப்பட்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் உலகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளை, இந்த நாட்களிலே சத்தங்கள் எப்படியும் தொனிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அவருடைய வாழ்க்கை முறைகள், கனிகள் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. ஒரு மனுஷனை அவனுடைய கனிகளினால் நம்ம அறிந்து கொள்ளலாம் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. ஒரு மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறதோ அதிலிருந்து அந்த மனிதனை குறித்ததான சில காரியங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதை தான் வேத வசனமும் நமக்கு அழகாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை பற்றி ஒரு சில வசன ஆதாரத்துடனே ஒரு சில வார்த்தைகளை நான் மிக தாழ்மையோடு பயத்தோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 12வது வசனத்தினுடைய 2வது பாகத்திலே, என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். அல்லேலூயா. என் ஜனமே, தீர்க்கதரிசியை கொண்டு எழுதும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நடக்க வேண்டிய வழியை என்ன செய்கிறாங்களாம்? அழித்து போடுகிறாங்களாம். நடக்க வேண்டிய வழி. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுவார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று எழுதுவார். ஆமென். ஆண்டவர் ஒரு மனிதனை அவன் நடக்க வேண்டிய வழி, அவன் பிரயாணம் பண்ணக்கூடிய பாதை எல்லாம் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த பாதையில் தான் நடக்க வேண்டும். இன்றைக்கு பாதைகளை மாற்றி போடுகிறார்கள். அல்லேலூயா. நடக்க வேண்டிய வழி. ஆமீன். வேதத்திற்கு விரோதமான வார்த்தைகளை போதித்து ஜனங்களுடைய இருதயங்களை அப்படியே மனக்கண்களை குருடாக்கி ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு வழி விலக செய்கிறாங்க. ஆனால் சத்தங்களை பார்த்தால் ஆவிக்குரிய சத்தம். ஆமீன். அந்நிய பாஷைக்கு பஞ்சமே இல்லை. அல்லேலூயா. இதை கண்டு இன்றைக்கு அநேகர் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, உண்மையான ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, மனிதர்களுடைய இந்த சத்தங்களை பார்த்து ஏமாந்து போகாதுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், வழியை அழித்து போடுகிறாங்க. ஆனால் நம்ம தான் கர்த்தருடைய வேத வசன சத்தியத்தின்படி நம்ம நடக்க வேண்டிய பாதையிலே நம்மை செம்மையாய் நடத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 11வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா, மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பாலசிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய், அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை வெறுக்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யவான்களானோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே கர்த்தர் சொல்லும்போது சொல்லுவார்கள், மேய்ப்பர்களுடைய மகிமை அழிந்து போனபடியினால அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது என்று. அநேக இடங்களில், அநேக சபைகளில், சில செய்திகளை, சில ஆராதனை ஸ்தலங்களில் சபையை நடத்துகிற போதகர்களுடைய சத்தங்கள், விசில் அடிக்கிற சத்தம், நடன சத்தங்கள், அங்கே தொனிக்கிறதான சத்தங்களை பார்க்கும்போது ஒரு அலறல் சத்தத்தை விட மிக கேவலமான சத்தங்கள். ஹல்லேலூயா. அதான் தீர்க்க தரிசன வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் அதாவது உண்மையும் சத்தியமானவைகள். இந்த காலங்களில் இதெல்லாம் நடந்தேறி கொண்டு இருக்கிறபடினால தான் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இது என்னன்னா, அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு, அதாவது ஆடுகளை உடைய மேய்ப்பர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பேர் பெற்ற சபைகளில் கூட ஜனங்களுடைய ஆத்மா செத்து போன ஒரு அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. ஆத்மாவிலே பலன் இல்லை, ஆத்மாவிலே ஜீவன் இல்லை. ஏன்னா மிக வார்த்தைகள் எல்லாம் வேதத்துக்கு புறம்பான வார்த்தைகள், வேதத்திற்கு விரோதமான உபதேசங்கள் இன்றைக்கு விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யவான்களானோம் என்கிறார்கள். ஸ்தோத்திரத்துக்கும் பஞ்சமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆடுகள் எங்கே போனாலும் இன்றைக்கு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. தங்களுக்காக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வைத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆடுகளை விற்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறாங்களா? இதற்கெல்லாம் விளக்கங்கள் தேவையில்லை. மிக தாழ்மையோடு இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட மாத்திரம் விரும்புகிறேன். நாங்கள் ஐஸ்வர்யவான்களானோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆடுகள் மேல் இன்றைக்கு இரக்கம் வைக்கிறது இல்லை. அது எப்படியும் போகட்டும், எப்படியும் இருக்கட்டும், அதை பற்றிதான ஒரு கவனங்கள் இல்லை. இன்னும் நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்களில் வாசித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக மிக வேதனையான அனுபவங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்கவே பயப்படுகிற அளவில் கர்த்தர் மேய்ப்பர்களை குறித்து, ஜனங்களை நடத்துகிறவர்களை குறித்ததான வார்த்தைகளை சொல்லுவது இந்த காலங்களில் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னுமாக நம்ம பார்த்தோம்னா வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த உடனே ஜனங்கள் ஆரோனிடத்தில் முறையிடுகிறாங்க, எங்களுக்கு முன் செல்ல எங்களுக்கு தெய்வங்கள் வேண்டும். ஏன்னா மோசைக்கு என்ன ஆனதோ எங்களுக்கு தெரியாது, அதனால் எங்களுக்கு தெய்வம் வேண்டும், எங்களுக்கு ஆராதனை செய்ய தெய்வம் வேண்டும் என்று ஆரோனிடத்தில் கேட்ட உடனே ஆரோன் அந்த இடத்துல ஜனங்களுடைய பொன் ஆபரணங்களை எல்லாம் வாங்கி ஒரு கன்றுக்குட்டியை செய்து அவங்களுக்கு முன்னாக வைத்து அவர்கள் அதை ஆடி பாடி நடனம் ஆடுகிறதாக நம்ம பார்க்க முடியும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இதெல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் தேவன் இதெல்லாவற்றையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். முதலாவது, மோசைக்கு இந்த காரியங்கள் தெரியாமல் இருந்தால் கூட கர்த்தர் பரலோகத்திலிருந்து வெற்றி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனத்திலே கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கு உடனே தெரியும். இங்கே என்ன நடக்கிறது, என்ன சம்பவிக்கிறது, எப்படிப்பட்ட சத்தங்கள் இங்கே தொனிக்கிறது என்பதை கூட கர்த்தர் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார், நீ சீக்கிரமாக போ, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். மோசே இங்கே வந்தபோது அப்படி தான் இங்கே நடக்கிறது. என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 32:18 பார்த்தீங்கன்னா, அது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் கேட்கிறது என்றான். அப்போது இங்கே ஒரு சத்தம் ஜெயதுனியான சத்தமும் அல்ல, அபஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே பாடலின் சத்தம் எப்படி இருக்கிறது என்றால், ஜனங்கள் புசித்து குடித்து எழுந்து உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள் என்று வசனத்தில் பார்க்கிறோம். அப்போது நம்ம வேத வசனத்தில் நாம் பார்க்கும்போது யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்
அதாவது கானானுக்கு நேராக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் தான், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் தான் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அந்த ஜனங்களுடைய சத்தம் பரலோகத்தில் முதலாவது எட்டுனது. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயை உடனே அனுப்புகிறார், நீ சீக்கிரமாக இறங்கி போ, அங்கே ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கிறதே என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படி பார்த்தால் எத்தனை இடங்களிலே கர்த்தர் வித்தியாசமான சத்தங்களை கேட்கிறார் என்றால் ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கும். ஆமேன். கர்த்தர் எச்சரிப்பை கொடுத்த பிறகு கூட அநேகருக்கு அதை விட்டு மனம் திரும்ப மனமில்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஏன்னா கடைசி காலத்தில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் மிக எச்சரிக்கையோடு விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வேத வசன வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம்னா அந்த வசனங்களை மாத்திரம் வாசித்து நான் விட விரும்புகிறேன். இயேசு சொல்லுவார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம், அதனுடைய 22, 23வது வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆமேன். ஹல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் தீர்க்க தரிசனம், எங்கே பார்த்தாலும் தீர்க்க தரிசன கூட்டங்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் அலை மோதுறாங்க. என்ன சொல்லுவாங்க? நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. ஏதாவது நமக்கு சொல்லுவாங்களா என்று ஜனங்கள் தேடி அலைகிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுறான்னா, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். அதுதான் சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். ஆமேன். ஹல்லேலூயா. சத்தம் ஆவிக்குரிய சத்தங்கள் வெளிப்படுகிறது, ஆனால் கிரியை அத்தனையுமே மாம்சத்தின் கிரியைகளாக காணப்படுகிறது. ஆமேன். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் உள்ளத்தில், அவர்களுடைய உள்ளத்தில் எல்லாம் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று இயேசு எச்சரிக்கிறார். ஆமேன். இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். இன்னும் அது மாத்திரமல்ல, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, மத்தேயு 7:22, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமேன். இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் சொன்ன வார்த்தைகள். ஆமேன். எச்சரிப்பின் வார்த்தைகள். அவருடைய பிள்ளைகள் விழிப்போடு இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கத்திருந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் யார் சொன்னாலும் அதை அப்படியே ஜனங்கள் அது கர்த்தர் சொன்ன வார்த்தையாக நம்புகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அது எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய ஒரு அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளையிடத்தில் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா என் நாமத்தினாலே அநேகர் என்ன செய்வாங்களாம், தீர்க்க தரிசனம் உரைப்பாங்களாம். இயேசுவின் நாமத்தை சொல்லி கொண்டு, இயேசுவின் நாமத்தை இன்றைக்கு வைத்து கொண்டு, லேபலாக வைத்து கொண்டு அநேக இடங்களிலே அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பி அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிசாசுகளை துரத்துகிறது. இன்றைக்கு பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை, ஒரு நபரை ஒரு ஊழியக்காரர் துரத்தினாருன்னா அது ஒரு பெரிய ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. நல்லது தான். ஆனால் அது எப்படிப்பட்ட அனுபவத்தில் அவங்கள் அந்த கிரியை அந்த இடத்துல நடக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் அறிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வேத வசனத்தின்படி அந்த இடத்துல கிரியைகள் நடக்கிறதா, இல்லை வசனத்துக்கு புறம்பாக நடக்கிறது என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அநேகர் பிசாசுகளையும் துரத்துவாங்க. கர்த்தருடைய பெயரை சொல்லி எல்லாமே தேவ மனிதர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்ல தான் செய்வாங்க. எல்லாமே கர்த்தரால் சொல்லப்பட்ட செய்திகள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் அநேக அற்புத அடையாளங்களை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அற்புத அடையாளங்கள் என்று நடந்தாலே அதை பார்த்து ஜனங்கள் அவனமே நம்பி அவர்களுக்கு பின்னாக செல்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தங்களுக்கான ஒரு ரசிகர் கூட்டத்தையே ஊழியக்காரங்க வச்சிருக்கிறாங்க. ரசிகர் கூட்டங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்காக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறாங்க. நமக்கு ரோல் மாடல் இயேசு மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேளுங்க. ஆனால் எந்த மனிதனையும் பின்பற்றி செயல்படுவது ஒரு தேவ பிள்ளைக்கு அழகல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே இன்றைக்கு ரொம்ப ஃபேன்ஸ் அதிகரித்து விட்டாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அதாவது அவரவருக்கு பிடித்தமான ஊழியக்காரங்க எங்கேயாவது ஒரு மீட்டிங்கு வந்தாங்கன்னா அவர்களுக்குன்றே ஒரு கூட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா.
நல்லதுதான் அல்லே. உண்மையும் உத்தமமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எச்சரிப்பின் செய்திகளை, வேத வசனத்தை, சத்தியத்தை உள்ளபடியே போதிக்கிற தேவ மனிதர்களே உடைய சத்தங்களை கேட்க விரும்புவது நல்லதுதான். ஆனால் சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? ஆமேன் ஹல்லேலூயா. கைகள் எப்படிப்பட்ட கைகள்? ஆமேன் ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சத்தமும் மாம்சத்தின் கிரியைகளும் மாம்சத்தின் வெளிப்பாடுகளும் இருக்குமானால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வேத புஸ்தகம் நமக்கு அழகாக போதிக்கிறது. ஆமேன். கர்த்தர் சொல்லுவாராம் கடைசியில், நான் உங்களை அறியேன். ஆமேன் ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்களா, நான் அதிகமான பிசாசுகளை துரத்தினேனே, அதிகமாக தீர்க்க தரிசனம் சொன்னேனே ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளங்களை உமது நாமத்தினால தானே செய்தேன் என்று. ஆனால் கர்த்தர் சொல்லுவாரா, இல்லைப்பா, நான் உங்களை அறியேன், எனக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை என் நாமத்தை பயன்படுத்தி இருப்பீங்க, ஆனால் நான் உங்களிடத்தில் சொல்லாத காரியங்களை நீங்கள் சொல்லி ஜனங்களை ஏமாற்றினீங்க என்று கர்த்தர் சொல்லி, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று கர்த்தர் சொல்லுவாராம். ஆமேன் ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்கிறார். ஆமேன். இன்னும் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடங்களிலே இதற்கு தேவ பிள்ளைகளுக்கு எச்சரிப்பின் செய்திகளை சொல்லுவார். ஆமேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன் ஹல்லேலூயா. மிக கேவலமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சில நபர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா. இந்த சுன்னத்துக்காரர் என்று சொல்லும்போது விருத்த சேதனத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அதை பற்றி விவரிக்க நான் விரும்பவில்லை. தேவ பிள்ளைகளை இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்னும் அதே 3வது அதிகாரம் 18-19 பார்த்தீங்கன்னா, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சிலுவைக்கு எப்படிப்பட்டவர்கள்? பகைஞரானவர்கள். ஏன்னா சிலுவையை சுமக்க இவர்களுக்கு மனம் இல்லை. ஆமென். கஷ்டம், நெருக்கம், துன்பம், கண்ணீர், பிரச்சனை இது எல்லாமே இல்லை என்று சொல்கிறதான ஒரு கூட்டம் சிலுவைக்கு பகைஞரானவர்கள். இயேசு சொல்லும்போது சொல்லுவார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுவார். ஆமென் ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிலுவை இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சில பாடுகளின் அனுபவங்கள், சில வேதனையான காரியங்கள் எல்லாமே ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் உண்டு. அதன் வழியாகத்தான் அவன் கடந்து போக வேண்டும். ஆனால் இந்த ஜனங்கள் இப்பேற்பட்ட அனுபவத்தில் ப்ரீச் பண்ணுறவங்க என்ன சொல்லுவோம்? சிலுவைக்கு பகைஞர். ஆமென் ஹல்லேலூயா. அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், மறுபடி இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். அநேகந்தரம் சொன்னாலும் ஜனங்களுக்கு கேட்க மனதில்லை. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு அற்புதங்கள், ஏதோ ஒரு வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்று சொன்ன உடனே ஜனங்கள் அப்படியே போய் சேர்ந்து கொள்ளுகிறாங்க. ஏன்னா கடினமான உபதேசங்கள், சத்தியமான உபதேசங்களை கேட்க இன்றைக்கு ஜனங்களுக்கு மனமில்லாத காரணத்தினால் இப்பேற்பட்ட அனுபவங்கள் நடக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அவர் கண்ணீரோடு சொல்கிறார், இப்பொழுது மறுபடியும் கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அவர்களை பற்றி பவுல் சொல்லும்போது, அவர்கள் முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடித்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக இடங்களில் தான் செழிப்பின் உபதேசம் என்று ஒன்று கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அநேகர் அதில் விழுந்து விடுகிறாங்க. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம் அடைந்தவர்களாக அதில் விழுந்து விடுகிறாங்க. அவர்களுடைய முடிவு அழிவு என்று வேதம் சொல்லுகிறது, வேத வசனம். ஆமென். மிக தாழ்மையோடு இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியை, அவர்கள் பூமிக்கு அடித்தவைகளை சிந்திக்கிறார்கள். எந்த ஒரு சபை இந்த பூமிக்குரிய காரியங்களை போதிக்கிறதோ, ஹல்லேலூயா, அதை பற்றி பவுல் இங்கே அழகாக சொல்கிறார். ஒரு சபைக்கு நம்ம போகிறோம்னா, ஒரு ஆராதனை ஸ்தலத்திற்கு ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வசனத்தை கேட்க போகிறீங்கன்னா, பூமிக்கு அடுத்தவைகளை எல்லாம் மேலானவைகளை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையை பற்றி போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசன சத்தியத்தை இருக்கிறபடியே போதிக்கிறவர்களாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாம் நிதானிக்க வேண்டும். நாம் இருக்கிற இடம் சரிதானா? ஆமென் ஹல்லேலூயா. நாம் கேட்கிற வார்த்தைகள் சரிதானா? ஆமென். நாம் பின்பற்றுகிற மனிதர்கள் சரிதானா? வாழ்க்கை முறைகள் சரிதானா? கிரியைகள் சரிதானா? வேத வசனத்திற்கு ஒத்து போகிறதா என்று
என்று பார்த்து பின் செல்லுங்க ஆராதனை ஸ்தலங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறாங்க, பூமிக்கு அடுத்தவைகளை. ஹல்லேலூயா. பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, கர்த்தர் சொல்லுகிற மேலானவைகளை நாடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாம் நமக்கு என்னென்ன தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதன்படி அவர் செய்வார். அவர் இயேசு சொல்லும்போது சொல்லுவார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், உங்களுக்கு மீதி என்ன தேவையோ நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரையும் கர்த்தர் பட்டினி போடுகிறவர் அல்ல. ஆமென். உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் படுக்க பார்ப்பிடவும் தந்துதான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதை மிஞ்சி நாம் அதிகமாக உலகத்துக்கு ஏற்றவைகளை மாத்திரம் நாடி உலகத்திலே எப்படியெல்லாம் ஐஸ்வர்யங்களை நாம் சேர்க்கணுமோ, எப்படியெல்லாம் சொத்து சுகங்கள் மேலே ஒரு மனிதனுடைய இருதயத்தை திருப்பி வேத வசனத்தை விட்டு வழி விலக செய்கிற கூட்டங்கள் இன்றைக்கு அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. ஆகவே வேத வசனம் எச்சரிக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஹல்லேலூயா பரிசுத்தவான்கள் ஹல்லேலூயா பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கர்த்தருடைய ஆவியானவர்னால் எழுதப்பட்டு இந்த வேத புத்தகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது 2 பேதுரு 2:1 கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை, ஆமென், இரத்தத்தினால சம்பாதித்த அந்த தெய்வத்தை மறந்து ஹல்லேலூயா அந்த சிலுவைக்கு பகைஞராக இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. தாங்கள் மாத்திரமல்ல, தங்களை நாடி போகிற ஜனங்களையும் அந்த வழியை விட்டு விலக பண்ணுகிறாங்க. ஹல்லேலூயா. துக்கம் இல்லை, கஷ்டம் இல்லை, நெருக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்றைக்கும் ஆசீர்வாதம், என்றைக்கும் செழிப்பு, என்றைக்கும் சந்தோஷம் என்று ஒரு சைடு வாக்கில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை ஹல்லேலூயா. ஒரு நாளுக்கு ஒரு இரவும் ஒரு பகலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ரெண்டும் ஈக்குவலாக வருகிறது. ஆமேன். ஒரு ஏற்றம் இருந்தால் ஒரு இரக்கம் கண்டிப்பாக வரும். ஆமேன். காலையில் அழுகன்னா மாலையில் நீ சிரிப்பாய். ஹல்லேலூயா. ரெண்டும் மாறி மாறி தான் வரும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். அத்தனை உலகத்தில் மனிதனாய் பிறந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எல்லாம் மாறி மாறி வரும். ஆமேன், ஹல்லேலூயா. மனுஷனாக பிறந்த எல்லா மனுஷனுக்குமே வாழ்க்கையிலே போராட்டங்களும் வேதனைகளும் உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அந்த உபத்திரவம் இல்லைன்னு கர்த்தர் சொல்லலை, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். அது மாதிரி நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். பரீட்சை இல்லைன்னு சொல்லலை, பரீட்சை உண்டு. ஹல்லேலூயா. அதில் நீங்கள் ஜெயிக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தெய்வ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹல்லேலூயா தீர்க்கதரிசிகளால் அப்போஸ்தலர்களால் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதி வைக்கப்பட்டதான வார்த்தைகள் 100க்கு 100 இன்றைக்கு நம்முடைய ஜெனரேஷன்லேயே நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே பிரகாசிப்பித்தார். இந்த வசனத்தை நான் எடுத்து ஒரு செய்தி அப்படியே ஆயத்தம் பண்ணினேன். ஆனால் தேவ சமூகத்திலே நான் காத்திருந்தேன். இந்த இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் பேச வேண்டும் என்று தேவ சமூகத்திலே மிக மிக ஆண்டோடைய பாதத்திலே காத்திருந்து இந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். மிக தாழ்மையோடு மிக பயத்தோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா காலம் கடைசியாக இருக்கிறது. நம்முடைய ஜெனரேஷன்லேயே இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. வேத வசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆமேன். அதே மாதிரி தான் இன்றைக்கு அநேகர் பின்பற்றி இருக்கிறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. மிக நட்சத்திரங்களைப் போல சோபித்த மக்கள் கூட இன்றைக்கு வசனங்களை விட்டு வழி மாறி போய் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்ம நினைக்கணும், நம்ம நிமித்தம் ஹல்லேலூயா சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம நிமித்தம், நம்ம ஒவ்வொருவர் நிமித்தமும், உங்கள் நிமித்தமும் என் நிமித்தமும் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை தூஷிக்கப்படக்கூடாது, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஹல்லேலூயா முடிந்தவரை இயன்றவரை நம்மளால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். எந்த விதத்திலும் ஆமென், எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்க்கை முறையில்
வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, நம்மளால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதனுடைய 2 பேதுரு 2:3 பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அமர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. ஹல்லேலூயா. மிக கடினமான வார்த்தைகளை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். முடிவை பற்றி யாரும் சிந்திக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. வாய்க்கு வந்தது மாதிரி தீர்க்க தரிசனங்கள், வாய்க்கு வந்தது மாதிரி வேத சத்தியங்களை புரட்டி பேசுகிற அனுபவங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பொருளாசை என்கிறதான அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு ஹல்லேலூயா ஒரு குரூப்பு, ஒரு டினாமினேஷனே இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ரொம்ப வேதனைக்குரிய காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. தந்திரமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. தந்திரமான வார்த்தைகளினால ஜனங்களுடைய இருதயத்தை மயக்கி மனக்கண்களை குருடாக்கி வேத வசனத்தை விட்டு வழி விலக செய்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு மிக மிக தாராளமாக இன்றைக்கு சுற்றி தெரிகிறது. ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. வேத வசனத்தை விட்டு ஹல்லேலூயா வழி விலகாதுங்க, வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நடத்தணும், யாருடைய தீர்க்க தரிசனமும் அல்ல. தீர்க்க தரிசனங்களை கேளுங்க, நலமானதை பிடித்து கொள்ளுங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்பி எல்லாருடைய பின்னாடியும் போகாதீங்க. வேத வசனத்து சத்தியத்திற்கு ஒத்து போகிறதா என்பதை மாத்திரம் பார்த்து தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில், இந்த கடினமான நாட்களிலே நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்கள் ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஓடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. யூதா எழுதின நிருபத்தில் 4வது வசனம், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளானவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது கர்த்தருடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பக்க வழியாக நுழைந்திருக்கிறாங்க. ஏன்னா வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிப்பவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் என்று இயேசு சொல்கிறார். ஆமென். இன்றைக்கு பக்க வழியாக நுழைந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கிருபையின் உபதேசம் என்று சொல்லி ஒரு கூட்டத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்கள் எது சரி எது தவறு என்று ஜனங்களால் அது நிதானிக்க முடியலை. தேவ பிள்ளைகளே, மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக அல்ல. வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எல்லாருடைய வீடுகளையும் குறைந்தது 3-4 வேத புத்தகங்களாவது இருக்கும். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை ஒரு முறைக்கு 10 முறை வாசிங்க. ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் உண்மையாக அந்த வசனத்தின் அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா தேவ சமூகத்திலே ஒரு முறைக்கு 10 முறை பேசுங்க. ஆண்டவரே, இந்த வசனம் என்ன சொல்கிறது? இது எப்படி போதிக்கிறது? இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, நான் எப்படி நடக்க வேண்டும்? இது சரிதானா? ஆமென். ஹல்லேலூயா. இதை போதிக்கிறவர்கள் சொல்லுகிறது சரிதானா? இப்படி நான் பிரயாணம் பண்ண வேண்டுமா? இப்படி நான் பண்ண வேண்டுமா? இந்த வழியை நான் போகணுமா? இந்த வழியை நான் போக வேண்டுமா? தேவ சமூகத்திலே ஒரு தேவ பிள்ளை காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே என்ன நம்ம பார்த்தோம்னா, அதே யூதா 13, 16, 17 ஆகிய வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். இவர்களுக்காக என்றென்றைக்குமான காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்களின் இச்சையின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்லி இருக்கிறார். யூதா தன்னுடைய நிருபத்திலேயும் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அனுபவங்கள் வீடுகளில் இந்த வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. அந்த வார்த்தை உங்களோடு பேசும். ஏன்னா இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை வாசி
வாசிக்கும் போது நமக்கு தெரியும், இன்றைக்கு நம்ம கேட்கிறதற்கும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளுக்கும் அது ஒரு ஒற்றுமை இருக்கிறதா என்பதை தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஏன்னா எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த நாட்களில் பலவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக ஹல்லேலூயா அப்போஸ்தலர்களால் தீர்க்கதரிசிகளால் இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் இப்பேற்பட்டவர்கள் எழும்புவார்கள் என்பது உங்களுக்கு சொன்னார்களே. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்படி வேதவசனம் அழகாக போதிக்கிற இந்த வேத வசனங்களை வாசித்து இதை கை கொள்ளுகிற ஒரு மனுஷன் எந்த விதத்திலும் இடரமாட்டான். ஆமென். ஒரு மனுஷன் வேத வசனத்து சத்தியங்களை வாசித்து அதை தன்னுடைய இருதயத்தில் பதித்து கொண்டால், ஆமென் ஹல்லேலூயா, அந்த வசனம் நம்மை நடத்தும். ஆமென் ஹல்லேலூயா. அது நம்மை நடத்தும். எது சரி எது தவறு என்பதை ஒரு தெய்வ பிள்ளைக்கு அழகாக அந்த வார்த்தை போதிக்கும். ஆமென் ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்த்தோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இங்கே ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டானதென்று தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டவைகளை இவைகளே. இதே வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 3, 4, 5 நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உணர்த்தும் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். ஆமென். யோவான் ஸ்நாபகனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்து 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இங்கே ஒரு சத்தம். ஆமென். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், செவ்வாய்ப்படுத்துங்க. இன்றைக்கு என்னென்னா, சத்ருவானவன் வழியை எல்லாம் அடைத்து போட்டான். ஆமென். தேவ பிள்ளைகளை வழி விலக செய்தான். சிலுவைக்கு விரோதமாக சிலுவைக்கு பகைஞனாக மாற்றிவிட்டான். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பகைஞனாக மாற்றிவிட்டான். இயேசு கிறிஸ்துவுக்கு பகைஞனாக மாற்றிவிட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு அப்பேற்பட்ட அனுபவத்திலே ஜனங்கள் மாறிக்கொண்டு இருக்கும்போது இங்கே ஒரு சத்தம் வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமென். செவ்வாய்ப்படுத்துங்க. ஆமென். சத்ரு எல்லா வழிகளையும் அடைத்து ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றி ஹல்லேலூயா களைகளை விதைத்து வைத்திருக்கிறான். ஆனால் இங்கே ஒரு சத்தம் என்ன தெரியுமா? ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்க. மனுஷனுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க இன்றைக்கு. ஏன்னா கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை குறித்ததான காரியங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்குறித்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவைக்குரிய அர்த்தத்திலே நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்க, செவ்வை பண்ணுங்க. ஆமென். வழியை செவ்வை பண்ணுங்க. ஆமென். சத்ரு அடைத்து போட்ட வழிகள், சத்ரு விலக செய்த வழிகள், வசனத்தை விட்டு தூரம் போக செய்த வழிகள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பின வழிகள். ஆமென். சிலுவைக்கு பகைஞனாக ஜனங்களை வழி நடத்தின வழிகள், புறம்பான ஆசாபாசங்கள், இவைகளுக்கு நேராக ஜனங்களை நடத்தின வழிகள், பொருள் ஆசைகளினாலும் ஹல்லேலூயா ஐஸ்வர்ய மயக்கத்தின் மேலும் ஜனங்களை வழி நடத்தின இதெல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள் என்கிறதான ஒரு சத்தம் தொனிக்கிறது. ஏன்னா அன்றைக்கு மந்தைக்கு மேய்ச்சல் இல்லை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஹல்லேலூயா. ஜனங்கள் நிர்விசாரமாய் ஹல்லேலூயா. அதாவது மேய்ப்பர்களுடைய சத்தம், வித்தியாசமான சத்தங்கள் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அலறுதலின் சத்தம். ஏன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற போர்வையிலே கிறிஸ்தவ உலகம் மாய்மாலமாக போய்கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ரொம்ப வேதனையோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக விழிப்போடு நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே திருவிழா கோலந்தான். எங்கே பார்த்தாலும் ஹல்லேலூயா எவ்வளவு லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், எவ்வளவு ஆடம்பரங்கள், ஆசாபாசங்கள், என்னென்னமோ நடக்கிறது வித்தியாசமாக. எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை ஒன்றொன்றாக விவரிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு மந்தைக்கு மேய்ச்சல் இல்லை. ஹல்லேலூயா. புல்லுள்ள இடமும் இல்லை, அமர்ந்த தண்ணீர் அண்டையும் இல்லை. எங்கெங்கேயோ போய் கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மனம் போன போக்கில் தெய்வ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு வழியை செவ்வாய்ப்படுத்துங்கள், ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிற ஒரு சத்தம் இன்றைக்கு எங்கும் தொனித்து கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் அலறுதலின் சத்தம் தொனித்து கொண்டு இருக்கும்போது, ஆமீன், கர்த்தருக்கு பிரியமில்லாத சத்தங்கள் இன்றைக்கு தேசத்தில் தொனித்து கொண்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்கிற சத்தம்
சத்தம் தொனித்து கொண்டு இருக்கிறது. ஒரு கூட்டம் தேவ மனிதர்கள் இன்றைக்கும் உண்மையோடு உத்தமத்தோடு அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நேராக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்தமாக வாழுங்க, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டம் தேவ மனிதர்களுடைய சத்தம் இன்றைக்கு ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இன்று சத்தங்கள் எப்படி இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் ரொம்ப அதிகமாக கவனமாக விழிப்போடு கேட்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சத்ரு அடைத்து போட்ட வழிகள், ஹல்லேலூயா, அந்த வழியை செவ்வைப்படுத்துங்கள். சத்ரு அடைத்து போட்ட வழிகள், ஹல்லேலூயா, நடமாட முடியாத பாதைகள், ஆமென், ஹல்லேலூயா. இருதயத்திற்குள்ளே சத்தியத்தை கேட்க மறுக்கிறது இன்றைக்கு. ஆமென், பல இருதயங்கள் இன்றைக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் சத்தியத்தை, உண்மையான சத்தியத்தை ஏற்க மறுக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, சத்ருவானவன் அடைத்து போட்டான். ஹல்லேலூயா, இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிறான், மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அதுதான் சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். ஹல்லேலூயா, சத்தங்கள் தொனிக்கிறது. எல்லா சத்தங்களும் ஆவிக்குரிய சத்தம் என்று ஜனங்கள் எண்ணி திரள் கூட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு மெஜாரிட்டியை பார்த்து தான் ஓடுகிறாங்க, மைனாரிட்டியை பார்த்து யாருக்குமே அதில் ஒரு மதிப்பில்லாமல் போய்விட்டது. ஆமேன், சத்தியங்கள் அதிகமாக விதைக்கப்படுகிற இடத்துல, ஹல்லேலூயா, வேத வசன சத்தியங்களின் அடிப்படையில் இருக்கிற இடங்களில் ஜனங்களுக்கு இன்றைக்கு மனமில்லை. ஆமேன். ஆனால் அவர் சத்தம் கேட்கிறது. ஆயத்தப்படுத்துங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன். இருதயங்கள் ஆயத்தப்படட்டும், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இருதயங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுவார், ஹல்லேலூயா, மிக நேர்த்தியான ஒரு சில வசனங்கள் உண்டு. அந்த வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 4:16 எழுதுவார், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்வாய். உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்வாய். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதும்போது அழகாக எழுதுவார், உன்னை குறித்தும், ஆமேன், உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. உன்னை குறித்து மாத்திரமல்லப்பா, உன்னுடைய உபதேசத்தை குறித்தும் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உபதேசத்தில் நீ சத்திய உபதேசத்தில் நீ நிலை கொண்டிரு. இப்படி நீ செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்து கொள்வாய். ஆமேன், ஹல்லேலூயா. உன்னை மாத்திரம் இல்லை நீ ரட்சித்துக் கொள்ளுகிறது, உன்னுடைய உபதேசத்தை கேட்கிறவர்களை நீ ரட்சித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உன்னை நீ கெடுத்துக் கொள்ளுகிற, உன் உபதேசத்தை கேட்கிறவர்களை நீ கெடுத்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இதை பார்த்து அநேக கூட்டங்கள் இன்றைக்கு ஓடோடி சென்று கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். ஹல்லேலூயா. நீ உன்னையும் ரட்சித்துக் கொள்ளணும், உன்னுடைய உபதேசத்தை கேட்கிறவர்களை நீ ரட்சித்துக் கொள்ளணும். நீ தவறான உபதேசத்தை நீ சொன்னாயானால் நீ உன்னையும் கெடுத்துக் கொள்வாய், உன்னுடைய உபதேசத்தை கேட்கிறவர்களும் கெட்டு போவாங்க. அந்த ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன். ஹல்லேலூயா. இல்லை, உங்களுடைய நாமத்தை கொண்டு தானே நான் இதெல்லாம் செய்தேன் என்று பல காரியங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், இல்லைப்பா, என்னுடைய நாமத்தை நீங்கள் வீணிலே எடுத்திருக்கிறீங்க, நான் உங்களை அறியேன் என்று கர்த்தர் சொல்லாதபடிக்கு இந்த நாட்களிலே உபதேசத்திற்கு புறம்பாக இருக்கிறவர்கள், உபதேசத்தை கேட்க மனமில்லாமல் இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள் யாராக இருந்தாலும் மனம் திரும்புங்க. வேத வசன சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. எந்த மனுஷனுடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்கண்டா, வேத வசன சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம். ஆமென், ஹல்லேலூயா. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஹல்லேலூயா. உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு. உன்னையும் ரட்சித்துக்கோ, உன் உபதேசத்தை கேட்கிறவர்களை நீ ரட்சித்துக்கோ, யாரையும் நீ கெடுத்து விட வேண்டாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு புத்தி சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே, ஆமென், ஹல்லேலூயா, நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி நாம் கேட்கிறோம்? ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கேட்கிறோமா? ஹல்லேலூயா. எல்லா சத்தங்கள் மட்டும் ஆவிக்குரியவைகளாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாம் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாக இருக்கிறதா? மாம்ச இச்சைகளுக்கு ஏற்ற பிரகாரமான கிரியைகளை செய்து கொண்டு ஆவிக்குரிய பிரகாரமாக ஹல்லேலூயா அந்நிய பாஷையை சொல்வோம் என்றால் கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட நிர்பந்தமான நிலை நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த நாட்களிலே வேத வசன சத்தியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் தீமோத்தேயுவுக்கு 2வது நிருபத்தில் எழுதுவார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்
அல்லேலூயா. ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆமென். இன்றைக்கி கடிந்து கொள்ள முடியவில்லை. சபைகளில் ஒரு தவறு செய்கிறவர்களை கடிந்து கொள்ள முடியலை, பாவம் செய்கிறவர்களை கடிந்து கொள்ள முடியலை. காரணம் என்ன? இல்லைன்னா நீ இங்கே வந்தால் எனக்கு இதை விட 1000 சபை இருக்கிறது, நான் அங்கே போய் கொள்ளுவேன் என்று ஜனங்கள் இன்றைக்கி அப்படி மேலோட்டமாக சொல்கிறதான் இடங்களை நாடி செல்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அதுதான் கடினமான உபதேசங்கள், சரியான உபதேசங்களை கேட்பதற்கு அதை ஜீரணிக்க முடியலை ஜனங்களுக்கு. அல்லேலூயா. அதனால் மேலோட்டமான ஆராதனைகள், ஆடம்பரமான வாழ்க்கைகள் வாழ்கிறதான அநேக கிறிஸ்தவ ஆவிக்குரிய சபைகள் இன்றைக்கு அப்பேற்பட்ட உலக ஆடம்பரங்களுக்கு நேராக சபைகள் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே ஜனங்கள் அங்கே ஓடி போகிறாங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆமேன், நீ திருவசனத்தை சத்தியமாக நீ என்ன செய்து உபதேசம் பண்ணு, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆமேன். அல்லேலூயா. சாந்தத்தோடு சொல்லு. ஆமேன். அல்லேலூயா. கண்டனம் பண்ணி சொல்லு, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். ஆமேன். ஏன்னா இன்றைக்கி அநேக இடத்துல ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க முடியாதபடி ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? செவி தின உள்ளவர்களாக, என்ன கேட்க காதெல்லாம் அடைச்சி போயிருக்கிறதா ஜனங்களுக்கு, கேட்க மனதில்லை. அல்லேலூயா. அதனால் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு ஆமேன், இன்றைக்கு ஜனங்கள் அவரவருக்கு விருப்பமான இடங்கள், அதற்கு ஏற்ற போதகர்கள் ஊழியம் செய்கிற இடங்கள், அந்த சபைகளை தேடி ஓடுறாங்க. ஏன்னா அங்கே போனால் இப்படி இருக்கலாம், எப்படியும் ஆடம்பரமாக வாழலாம், என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் அல்லேலூயாயும் அந்நிய பாஷையும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறாங்க. இல்லை, தேவ பிள்ளைகளை மனம் திரும்புங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஆமேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கும் உலக மனுஷர்களுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். ஆமேன். அல்லேலூயா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி இருக்கிறார். அதே காலம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. ஆமேன். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதில் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்திலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமேன். ஒரு ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைக்கு தீமையான காரியங்கள் வாழ்க்கையில் வரும். தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. சுவிசேஷகனுடைய வேலையை செய். ஆமேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமேன். அல்லேலூயா. மிக அருமையான ஒரு புத்தியை அவர் சொல்லுகிறார் தீமோத்தேயுவுக்கு. இதுதான் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமேன். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 22வது வசனத்திலே அவர் சொல்லுவார், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களும் இருங்கள். ஆமேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரும், நீங்களும் நானும், ஆமேன், இதை சொல்லுகிற நானும், ஆமேன், கேட்கிற நீங்களும் திருவசனத்தை அல்லேலூயா என்ன செய்யணுமா? கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை வாசித்து விட்டு அதை விட்டு விடுகிறவர்களாக அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான், காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள், அல்லேலூயா, அல்லேலூயா, பூர்வ பிதாக்களாம் அப்போஸ்தலர்கள் போட்ட உபதேச சத்தியங்கள், வேத வசன அடிப்படையிலே போடப்பட்ட உபதேச சத்தியங்களிலே கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. அவர் மேலே நம்ம கட்டணும்னா, அவருடைய வார்த்தையின் மேலே நம்ம கட்டணும் என்றால் அல்லேலூயா, அந்த கட்டடம் நிலைத்து இருக்கும். ஆமேன். எப்பேற்பட்ட காற்று வீசினாலும், கொடுங்காற்று வீசினாலும், பெருங்காற்று வீசினாலும், அல்லேலூயா, கொண்டல் காற்று வீசினாலும், யூரோ குலிதோன் போன்ற கடுங்காற்று வீசினாலும் அந்த பில்டிங் நிலைத்து இருக்கும். ஏன்னா எல்லா காற்றுகளும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும் என்பதை கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். எல்லா உபத்திரவங்களும் பாடுகளும் வாழ்க்கையிலே வரும். எப்பேற்பட்ட அனுபவங்கள் வந்தாலும் அல்லேலூயா, அந்த கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த பில்டிங் நிலைத்து இருக்கும். ஆமேன். அது அசையாது, அது உறுதியாய் நிற்கும். கர்த்தருடைய வருகை வரையிலும், அது தன்னுடைய மரணம் வரையிலும் அது உறுதியாய் நிற்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இந்த நாட்களிலே பூர்வ பாதைகளில் நின்று இந்த நல்ல பாதைகள் எவை என்று விசாரித்து கேட்டு
அந்த பாதையில் நடக்க நம்ம பிரயாசப்படணும். ஆமேன். கண்ட இடமெல்லாம் ஓடி போய் அற்புதம் நடக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, பேய்கள் ஓடுகிறது, அது நடக்கிறது, இது நடக்கிறது என்பது எல்லாம் நல்லது தான். வேத வசன ஆதாரத்தின்படி, வேத வசன சத்தியத்தின்படி நடக்கிறதா? அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் இருக்கிறதா? கனியுள்ள வாழ்க்கை இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஆமீன், ஹல்லேலூயா. இல்லை உலக ஆடம்பரங்கள் அது மாத்திரம்தான் தலை தூக்கி நிற்கிறதா என்பதை பார்த்து செயல்படுங்க தெய்வ பிள்ளைகளே. இந்த நாட்களிலே ஹல்லேலூயா நம்முடைய வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தைகளின்படி ஹல்லேலூயா சத்தங்களை பார்த்து வின் செல்லாதபடிக்கு ஹல்லேலூயா கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தானா இது வேத வசனத்திற்கு ஒத்து போகிறதா என்பதை பார்த்து நாம் பயணம் செய்ய வேண்டிய. ஏன்னா நம்முடைய இந்த ஜென்ரேஷனில் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே 100% நிறைவேறி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அடி எடுத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் யாக்கோபின் சத்தமும் ஏசாவின் கைகளும், ஆமேன், சத்தம் ஆவிக்குரியது, ஆனால் வாழ்க்கை முறைகள் எல்லாமே உலக பிரகாரமாக காணப்படுகிறது. ஆகவே நன்றாக பகுத்தறிந்து யோசித்து எச்சரிப்போடு விழிப்போடு தேவ பிள்ளைகள் செயல்படும்போது ஹல்லேலூயா செயல்பட்டால் மாத்திரமே ஆமேன் இந்த நாட்களிலே நாம் நிலை நிற்க முடியும். வேத வசன சத்தியத்தின்படி மாத்திரமோட பிரயாசப்படுங்க, எந்த மனுஷனுடைய பின்னாடியும் அல்ல. ஹல்லேலூயா. ரோல் மாடல் கிறிஸ்து மாத்திரமே என்பதை மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே சத்தங்களை பார்த்து ஹல்லேலூயா ஆடம்பரங்களை பார்த்தோ ஆர்ப்பாட்டங்களை பார்த்தோ பின் செல்லாதபடி வேத வசன சத்தியத்திற்கு ஒத்து போகிறதா என்பதை பார்த்து மாத்திரம் பின் செல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் கடைசி வரையிலும் முடிவு பரியந்தவங்களை நிலைநிறுத்தும் இந்த வேத வசன சத்தியம் மாத்திரமே. ஆமேன், ஹல்லேலூயா. நாம் ஏமாற்றப்பட்டவர்களாக ஏமாந்தவர்களாக போகாதபடிக்கு இந்த கடைசி நாளிலே என்னென்ன செய்தோம், இப்படி பண்ணணும் என்று சொல்லும்போது கூட கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன் என்று. அப்பேற்பட்ட லிஸ்ட்லே நாம் இருக்கக்கூடாது, நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. இந்த வேத வசன சத்தியங்களே உள்ளது போல இருக்கிறது போல ஒரு எழுத்தோ ஒரு உறுப்போ ஒரு எதுவுமே அழியாது. ஆமேன், ஹல்லேலூயா. இதில் ஒருத்தன் கூட்டினான்னா இது வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாதைகள் எல்லாம் கூட்டப்படும், சாபங்கள் எல்லாம் கூட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஒன்றை எடுத்து போட்டான்னா பரலோக ராஜ்யத்தில் இருந்து அவனுடைய பெயரை நீக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த நாட்களிலே சத்தமோ ஹல்லேலூயா யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். ஆமேன். இதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சத்தங்களும் உலக ஆடம்பரங்களும் சபைக்குள்ளாக இருக்கும் என்றால் ரொம்ப யோசித்து ரொம்ப கவனித்து வேத வசனத்திற்கு ஒத்து போகிற இடங்களை நாடி செல்லுங்க. காலம் சமீபமாக இருக்கிறது, கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு பல சத்தங்கள் உலகத்திலே தொனித்து கொண்டிருக்கிறதப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை மிகுந்த ஜாக்கிரதையோடு மன தெளிவுள்ளவர்களாக விழிப்போடு ஆண்டவரே வேத வசன சத்தியத்தை ஆண்டவரே விதைக்கிற இடங்களிலே அப்பா ஹல்லேலூயா அப்பா நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே பலவிதமான சத்தங்கள் தொனிக்கும் போது எது கர்த்தருடைய சத்தம் என்பதை பகுத்தறியக்கூடிய தேவ பலனையும் அபிஷேகத்தையும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே, கேட்கிற உள்ளங்கள் பலனடையட்டும், கிறிஸ்துவுக்குள்ளே பலனடையட்டும். அப்பா உமக்குள்ளே கர்த்தர் நிலைநிறுத்தி பாதுகாத்து கொள்வீராக. உடைய வருகை வரையில் உடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தி பாதுகாத்து கொள்வீராக. அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் ஒவ்வொரு இருதயமும் ஆண்டவரே உமக்குள்ளே வளரட்டும். அப்பா உடைய வசனத்தினாலே கட்டப்படட்டும். அப்பா ஹல்லேலூயா. இருதயங்களிலே வசனம் நிரப்பப்படட்டும். அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே, சத்ருவானவன் மனக்கண்களை குருடாக்காதபடிக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா வேத வசன சத்தியங்களை இருக்கிறபடியே ஆண்டவரே வாசித்து அதை கேட்டு அதை கை கொள்ளும்படியான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். ஒரு பெரிய தேசத்திலே ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியங்கள் வெளிப்படட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சத்தியங்களை போதிக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்ப உதவி செய்க ஆண்டவரே. இந்த நாட்களில் தங்களை நிதானித்து ஆண்டவரே எப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவரே ஒன்று கூட நிதானித்து வேத வசன சத்தியத்தின்படி வாழ ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவியான ஒரு துணை செய்யுங்க. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதியும். இயேசு மீட்பர் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.